மத்திய அமைச்சர் ஷோபா மீது நடவடிக்கை எடுக்க இந்திய தேர்தல் ஆணையம் அனுமதி வழங்கி இருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ரமேஷ். வணக்கம் ரமேஷ், செய்தி குறித்த முழு விவரங்கள் என்ன? இந்திய தேர்தல் ஆணையம் எழுதியிருக்கக்கூடிய கடிதத்தில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிட்டிருக்காங்க? வணக்கம். கர்நாடகாவை சேர்ந்த மத்திய இணையமைச்சரான ஷோபா கரந்த்லாஜே நேற்று ஊடகங்களிடம் பேசுகின்ற போது, தமிழ்நாட்டை சேர்ந்தவர்கள் அங்கே பயிற்சி பெற்று கர்நாடகாவிற்கு வந்து அங்க இருக்கக்கூடிய உணவகங்களில் வெடிகுண்டு வைப்பதாக ஒரு சர்ச்சைக்குரிய கருத்தை தெரிவித்திருந்தார். இந்த கருத்திற்கு தமிழ்நாட்டை சேர்ந்த திமுக, அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் தங்களுடைய கண்டனத்தை பதிவு செய்திருந்தன. இதன் தொடர்ச்சியாக திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மத்திய இணையமைச்சர் ஷோபாவினுடைய இந்த பேச்சு தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு எதிரான ஒரு செயல், இது சட்டம் ஒழுங்கை சீர்குலைப்பதற்கான ஒரு முயற்சி என ஒரு புகார் ஒன்றை மின்னஞ்சலில் தெரிவித்திருந்ததோடு அவர் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் தலைமை தேர்தல் ஆணையருக்கு மின்னஞ்சல் மூலமாக ஒரு புகார் ஒன்றை அனுப்பியிருந்தார். இந்த புகாரை கர்நாடக மாநில தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அனுப்பியுள்ள இந்திய தலைமை தேர்தல் ஆணையம் திமுக அளித்த இந்த புகாரின் மீது தேர்தல் நடத்தை விதிமுறைகளுக்கு உட்பட்டு உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தியுள்ளது. மேலும் எடுக்கப்பட்ட நடவடிக்கை தொடர்பான அந்த அறிக்கையை 48 மணி நேரத்திற்குள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு சமர்ப்பிக்கும்படியும் தேர்தல் ஆணையம் கர்நாடக தலைமை தேர்தல் அதிகாரிக்கு அறிவுறுத்தி இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய தகவல்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.